கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ 3 ஆர்டிகல் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வக்கீல்கள் மீது சேவை குறைபாடு வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நுகர்வோராக இருப்போம், ஓகேங்களா? நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம கன்சியூமராக இருக்கோம், நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டை வாங்குறோம், ஓகேங்களா? வாங்குறப்போ அந்த ப்ராடக்ட் ஏதாவது ஒரு குறைபாடோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இல்லையா? ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான். நான் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவனா இருக்கேன், எனக்கு வக்கீல்களுடைய சேவை தேவைப்படுது. ஸோ நான் போய் வக்கீல காசு கொடுத்து அவங்களோட சேவையை வந்து நான் வாங்குறேன். அப்படி வாங்குறப்போ அந்த வக்கீல் வந்து ஒழுங்காக முறையாக அந்த வழக்கை வாதாடலை அப்படின்னா அவங்கள நுகர்வோர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டலாமா, அவங்க மேல வழக்கு தொடரலாமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அப்படி வழக்கு போட முடியும், அவங்க மேல வழக்கறிஞர்கள் மேல வழக்கு போட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பை வந்து நுகர்வோர் நீதிமன்றம் 2007ஆம் ஆண்டு வந்து நமக்கு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வக்கீல்கள் கிட்ட ஒரு போராட்டம் எழுது, வக்கீல்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துறாங்க. ஸோ அந்த வழக்கோட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2024ஆம் ஆண்டு இந்த மாதம் நேற்று தான் வந்து நமக்கு அந்த வழக்கோட தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கறிஞர் தொழில் தனித்துவமானது, அந்த பணியின் தன்மை சிறப்பு வாய்ந்தது, அதை மற்ற தொழில்களுடன் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. எனவே வழக்கறிஞர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் வரம்பிற்குள் வரமாட்டார்கள். எனவே வக்கீல்கள் மீது நுகர்வோர் நீதிமன்றங்களில் சேவை குறைபாடு தொடர்பாக வழக்கு தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1986ஆம் ஆண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறமா அது 2019 மறுபடியும் திருத்தம் செஞ்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் வரம்புக்குள்ள வராது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுல வழக்கறிஞர்களையும் இப்ப நம்ம சேர்க்க போறோம், சரிங்களா? அப்போ வழக்கறிஞர்கள் அட்வொகேட்ஸ் பார்த்தோம்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் லிஸ்ட்ல வந்து வந்துருவாங்க, ஓகேங்களா? அவங்க மேல வழக்கு தொடர முடியாது அப்படிங்கிறதா உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புல வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம்னா, ஒரு வழக்கறிஞர் தனது பணியின் போது தனது சேவைகளை வழங்கும் விதத்தில் வாடிக்கையாளரால் கணிசமான அளவு நேரடி கட்டுப்பாட்டு மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு வழக்கறிஞரால் பெறப்படும் சேவைகள் தனிப்பட்ட சேவை என்ற ஒப்பந்தமாக இருக்கும். ஸோ ஒரு வழக்கை எடுத்து நடத்துறப்போ நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதில் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, சேவை என்பதன் வரையறையில் இருந்து வக்கீல் தொழிலுக்கு விலக்கு அளிக்கப்படும். எனவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 242 உள்ள சேவை வரையறையின் விலக்களிக்கப்பட்ட பகுதிகள் வக்கீல் தொழில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்னதான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி அதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 2ல ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே, அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வராது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த அட்வொகேட்ஸ் அப்படிங்கிற அவங்களோட பணிகளும் வரும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ், அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்புகளையும் தாண்டி இஸ்ரேல் ராஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசால இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நகரத்தில் வந்து நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இஸ்ரேல் இப்ப ராஃபாவை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஃபால இருந்து ஒரு வான்வழி தாக்குதலை ஹமாஸ் அமைப்பினர் வந்து நடத்தியிருப்பாங்க. அதுல இஸ்ரேலோட ஒரு 4 ராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ராஃபால இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வெளியே போயிருங்க, நாங்க வந்து ராஃபாவை அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பலத்த எதிர்ப்புக்கு உள்ளாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாலஸ்தீன் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ ராஃபால தான் எல்லாருமே வந்து இந்த ஒரு தஞ்சம் புகுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெஃப்யூஜிஸா வந்து நமக்கு அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் ராஃபாவை அட்டாக் பண்றதுனால நமக்கு பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல பார்த்தோம்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் இப்ப எல்லாமே ராஃபால அதிக மக்கள் இருக்கனால அவங்களுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க. எங்களோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ எங்களோட இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த நாட்டோட பிரதமர் பெஞ்சமின் நெட்டானியோ வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில இப்போ
பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு நேரமும் வந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் நடந்துகிட்டே தான் இருக்கு. யார் அந்த பேச்சுவார்த்தையை முக்கியமாக எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். போரை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸ், இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார், எகிப்து பங்கேற்ற கெய்ரோ பேச்சுவார்த்தையில் 3 கட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 டைப் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் வந்து ஒரு சஜஷன்ஸ் வந்து பரிந்துரைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஹமாஸ் இருக்காங்க, இஸ்ரேல், அமெரிக்கா, கத்தார் அண்ட் எகிப்து. ஆல்ரெடி கத்தார் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து போர் நிறுத்தத்தை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கத்தார். ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கட்டமாக 40 நாள்களுக்கு போர் நிறுத்தப்பட்டு ஹமாஸ் வசம் இருக்கும் பிணை கைதிகள் 33 பேரை விடுவிக்க வேண்டும். இஸ்ரேலும் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் போர் நிறுத்தம் கொண்டு வராங்க. ஒரு 40 நாளைக்கு ஹாஸ்டேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது கட்டமாக இன்னொரு 42 நாளைக்கு அந்த போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய எல்லா பிணை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, உயிரிழந்த பிணை கைதிகளின் சடலங்களை ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டும். இஸ்ரேலோட சோல்ஜர்ஸை வந்து கடத்திட்டு போறதுதான் ஹமாஸோட ஒரு மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஹமாஸ் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸை கடத்திட்டு வருவாங்க. கடத்திட்டு வந்து அவங்கள உயிரோட ரிலீஸ் பண்ணணும்னா ஹமாஸ் அமைப்பினர்கள் ஆல்ரெடி இஸ்ரேல் சிறைகள்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் அவங்களோட மோடஸ் ஆப்பரண்டி. கடந்த 10 வருஷமா இப்படிதான் அவங்க ஆபரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கட்டுப்பாட்டில் இருந்து உயிரிழந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சடலங்களை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு பரிந்துரைகள்ல இருக்கு. ஸோ இந்த பரிந்துரைகளுக்கு இஸ்ரேல் ஓகே, ஹமாஸ் ஓகே சொல்றாங்க. பட் ஸ்டில் இஸ்ரேல் வந்து ராஃபாவை அட்டாக் பண்ணுங்கிறதுல தான் முனைப்போடு இருக்காங்க. ஒரு நிறைய போர் குற்றங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். கடைசியா பார்த்தோம்னா, சர்ச்சைக்குரிய ரஷ்யா பாணி மசோதா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் பில் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் பாஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள முன்னாள் சோவியத் யூனியனின் நாடான ஜார்ஜியாவில் ரஷ்யா பாணி மசோதா என்று விமர்சிக்கப்படும் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு செல்வாக்கு மசோதா, அதாவது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் பில் அப்படிங்கிற அந்த நாடாளுமன்றத்தில், அவங்க நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த மசோதாவோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் செயல்படும் ஊடகங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் 20% மேல் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றால் வெளிநாட்டு சக்திகளின் நலன்களுக்காக இயங்கும் அமைப்பு என்று தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு நியூஸ் மீடியா வச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு என்ஜிஓவா இருக்கேன். ஓகேங்களா. வெளிநாட்டுகளிலிருந்து நிதி பெற்றால் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊடகங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள். ஸோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருக்கேன், இல்லை நான் ஒரு மீடியா ஹவுஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஃபண்டிங் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபாரின் ஃபண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக வருது. எவ்வளோ சதவீதத்துக்கு மேலே? 20% மேலே என்னோட நிறுவனத்துக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வருது அப்படின்னா நான் வந்து வெளிநாடுகளுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மசோதானால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வராது. இன்னொன்று, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த மீடியாலாம் இயங்கவும் முடியாது. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டு ஊடகங்கள், அந்த பிரஸ்ஸோட ஃப்ரீடமை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க, சென்சார் பண்றாங்க பிரஸ்ஸை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஊடக நிறுவனங்கள் சுதந்திரமாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மசோதானால கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த நாட்டில் இந்த மசோதா பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜார்ஜியா அப்படிங்கிற நாடு முன்னாடி சோவியத் யூனியனோட ஒரு பகுதியா இருந்துச்சு. அப்புறம் ரஷ்யால இந்த மாதிரி ஒரு சட்டம் ஆல்ரெடி அமல்ல இருக்கு. ரஷ்யாவை பார்த்து இந்தியா ஜார்ஜியால பண்றனால தான் அதை ரஷ்யா பாணி மசோதா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு மசோதா அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சு நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.